guys. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ கூட 2 நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு சளி பிடிச்சி ஜுரமாக இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோ போட முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருந்துச்சு. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வலியில் ஒரு மாதிரி சீரியஸாக ஜுரத்தில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் என் வாய்ஸை கேட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஜுரம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதான் ஒரு மாதிரி சிக்கத்தை கொடுத்துருச்சு. சரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் ஆகிட்டு, என்ன பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாள் வீடியோ வரல. சாரி ஃபார் வீடியோ வரதுனால. பார்த்தீங்கன்னா வீடியோ நான் கூடிய சீக்கிரம் மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி நீங்கள் கவலைப்படவே வேணாம், நீங்கள் மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டேன். அஸ்கி டான்ஸ் கேட்டிருந்தீங்க, பண்ணிவிட்டேன். என்ன இன்னும் ஒன்றுமே வரல கமெண்ட்ஸ். அஸ்கி டான்ஸே என் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன். நீங்கள் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு 1K அடிச்சிடணுன்னு ஆசை இருக்குது. ஆசை தோசை அப்பெல்லாம் வாங்கி தட்டு சும்மா கடன் ஆகிடக்கூடாது. நீங்கள் லைக் பண்ணால் அது மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும். நான் எடிட் பண்ணி போடணும், நிறையா வேலைகள்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு த பிக் பார்பிக்யூன்ற ஹோட்டல் இருக்குல்ல, தஞ்சாவூர் மால் இருக்குல்ல, லாங்கவால் மால். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிருந்தேன், சத்தியமாக போயிருந்தேன். இதை அப்படியே நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது ஒருத்தா இல்லை வந்துட்டு வேஸ்ட்டானு மொத்தம் 4000 வந்துச்சு. 4000த்துக்கு அன்லிமிட்டடாக வந்துச்சு. ப்ரானு, சிக்கனு, ஃபிஷ்ஷு இதெல்லாமே அடுப்பு மாதிரி ஒன்று செட்டப் வச்சு அதெல்லாம் அப்படியே வேக விட்டாங்க. அது கறி அதுக்குள்ளே கேம்ப் ஃபயர்லாம் காட்டு வசிலாம் எரிய வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கறித்தூள்லாம் போட்டு எரிய விட்டு மேலே அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே அந்த ஒரு சிக்கன்லாம் கொண்டு வந்து இப்படியே சுற்ற விட்றாங்க. நம்மளும் அப்படியே சுற்றி அதை அப்படியே வேக வச்சுட்டோன்னா அந்த இது சாப்பிட்ணுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்குன்னே ஒரு ஸ்பூன் வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒர்த்து தான், போகலாம், பயப்படாமல் போகணும். அது வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஒர்த்து தான். அந்த ஒரு மாடை பற்றி எந்த குறையும் இல்லை. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம், நீங்கள் சாப்பிட்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆக்டோபஸ் இருக்குது, எக்கு இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அப்புறம் ஸ்குவிட்டு இருக்குது. ஸ்குவிட்டுன்ற தலை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, ஸ்குவிட்டு இருக்குது. அப்புறம் ரேபிட் இருக்குது, முயல் கறி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த பானிபூரி, பேல்பூரி, சாட் ஐட்டம்ஸ், சாட் மசாலாஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா போனீங்கன்னா சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு போனீங்கனாலே ஒர்த்து தான். ஸோ பார்த்திங்கன்னா என்னடா அது ஆளுக்கு எவ்வளோனா, ஆளுக்கு இப்போ சொல்லிடுறோம், ஆளுக்கு 800 ரூபா. இதே நீங்கள் 10 வயசை தாண்டி இருந்தீங்கன்னா 800 ரூபா. இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்மியான வயசு சின்ன கொஞ்சம் கூட்டு போனீங்கன்னா ஒரு 7 வயசாக இருந்துச்சுன்னா 300 ரூபா. அவ்வளோதான் கைஸ். போய் சாப்பிட்டு நிம்மதியாக போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எக் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எக் கிரேவி, எக் சிக்கன்